உன்னோட வாழ்க்கையில கர்த்தர் உன்னோட பிள்ளைகளோட வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்படுத்தணும் அப்படின்னு நீ நினைச்சினா, அவங்க கூட உங்களோட நேரத்தை செலவு பண்ணி அவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க அவங்க கண்ணில் காட்டுங்க. அவங்க பார்த்தாங்கன்னா செஞ்சிருவாங்க. உங்ககிட்ட அவங்க என்ன பார்க்குறாங்களோ, எப்போ பார்த்தாலும் அம்மா சமைச்சிட்டே இருக்கிறாங்க, பொண்ணு சமைக்கும். எப்போ பார்த்தாலும் அம்மா படிச்சுட்டே இருக்கிறாங்க, பொண்ணு படிக்கும். எப்போ பார்த்தாலும் அப்பா சண்டை போட்டே இருக்கிறாரு, பையன் சண்டை போடுவான், பொண்ணு சண்டை போடும். எப்போ பார்த்தாலும் அம்மா அப்பா கொஞ்சினே இருக்கிறாங்க, பிள்ளைங்களும் ஒருத்தர் கொஞ்சிக்குவாங்க. எலி ஓடி போச்சு இல்லைங்களா? போன வீடியோவில் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். என்னுடைய காணொலியை தொடர்ந்து பார்த்து வருகிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு என் மூலியமாக ஆண்டவர் சொல்லும் வார்த்தைகள் பயனுள்ளதாக இருந்திருந்தால், உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படுத்தியிருந்தால், நீங்கள் யாரையாவது உண்மையாக நேசித்திருப்பது உண்மையாக இருந்தால் அந்த குடும்ப நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் உங்களோட கூட தொடர்ந்து பேசுவார். எலி ஓடி போச்சு. இந்த குழந்தை இப்ப என்ன பண்ணுறதுன்னு தெரியாம ஒவ்வொரு அழுதுன்னு உட்காருங்க. என்ன பண்ணுறதுன்னு புரியல, வேதனை. அப்பா வந்தா பதில் சொல்லணுமே. அப்பா வந்தாரு, அழுவத்தை பார்த்தாரு. அவர் தெரிஞ்சுதானே வச்சுட்டு போயிருக்கிறாரு. இதான் நடக்க போகுதுன்னு அவருக்கு தெரியும், தெரிஞ்சுதான் வச்சுட்டு போயிருக்காரு. ஒரு சில ரகசியங்கள் சொன்ன வேதத்துல உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சொல்லலாமா வேணாவானே எனக்கு தெரியல. ஆனா சில விஷயங்களை நீங்க படிச்சா புரியும். நிறைய விஷயங்கள் நான் வீடியோவில் பேச மாட்டேன், இண்டிவிஜுவலாக வரும்போது பேசுவேன்னா எல்லாருக்கும் அந்த பக்குவம் இருக்குதான்னு எனக்கு தெரியாது. ஏத்துக்கிற அளவுக்கு பக்குவம். எல்கேஜியில் ஒன்று சொல்லி கொடுப்பாங்க, பிஹெச்டியில் ஒன்று சொல்லி கொடுப்பாங்க. எல்கேஜி வர குழந்தைக்கு நான் பிஹெச்டி சப்ஜெக்டை சொல்லி கொடுத்தேன்னு வச்சுங்களேன், அதுக்கு புரியாது. மாஸ்டருக்கு தெரியலன்னு போயிடும், டீச்சருக்கு தெரியலன்னு போயிடும். ஏன்னா அதுக்கு தெரியாது. ஓகேங்களா? எனவே அந்த குழந்தை அழுவுறதை பார்த்துட்டு அப்புறம் அவங்க அப்பா சொன்னாராம், என்ன பண்ண, திறக்கக்கூடாது சொன்னதை திறந்தியா? ஆமா டாடி, அது உள்ள இந்த எலி ஓடி போச்சு, இப்போ நான் என்ன பண்ண தெரியல, உங்களுக்கு எப்படி பதில் சொல்ல தெரியல, பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி குழந்தை அழுவார். அப்பா சொல்லுவாரு, இனிமேல் சொல்ற பேச்சு கேட்டு ஒழுங்காயிருந்தோடனே பயத்தை உருவாக்குறாரு. அங்க குழந்தைக்கு பயத்தை உருவாக்குறாரு. ஒரு தப்பை செய்ய வச்சு அதன் பிற்பாடு, அதாவது அந்த தப்புன்றது ஒரு திருத்தி கொள்ளக்கூடிய பாதிப்பு இல்லாத ஒரு தவறு, அதை செய்ய வச்சு இனிமேல் நீ தப்பு பண்ணக்கூடாது அப்படின்றத அந்த குழந்தைக்கு புரிய வச்சு பயத்தை உருவாக்கி அப்பா மன்னிப்பு கொடுக்குறாரு. நான் அவனை மன்னிச்சிட்டேன், மன்னிக்கிறத சொல்லி கொடுக்குறாரு. மன்னிச்சிட்டேன், இனி தப்பு பண்ணாத. அதன் பிற்பாடு அந்த குழந்தை செஞ்ச தப்பை நினைச்சு பயந்து உண்மையா வாழலாம். இனி நிறைய பேரோட வாழ்க்கையில நான் தப்பே செஞ்சதில்லை அப்படின்னு சில பேர் நெஞ்ச தட்டி சொல்லிக்குவாங்க. நான் ரொம்ப பர்ஃபெக்ட், நான் பரிசுத்தவான், நான் நீதிமான். ரொம்ப டேஞ்சரான ஆள் நீங்க தான் அந்த வார்த்தை சொன்னா. ஒருவேளை நீதிமானா இருங்க, சந்தோஷம். பரிசுத்தவானா இருங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நல்லா ஜெபம் பண்ணுங்க, வேத வாசிப்பீங்க, எல்லாம் நல்லது. ஆனால் நான் நீதிமான், நான் பரிசுத்தவான், நான் பரிசுத்தவாட்டி, நான் பரிசுத்தவாட்டி, நான் நீதிமான் சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் டேஞ்சர் தான். யோசிச்சு பார்த்துங்க. எனவே உன்னோட வாழ்க்கையில கர்த்தர் உன்னோட பிள்ளைகளோட வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்படுத்தணும் அப்படின்னு நீ நினைச்சினா, பிள்ளைகளை நீங்கள் முதலாவது நன்றாக கவனித்து பாருங்கள். அவர்களோடு கூட அதிகமாக பழகுங்கள். அதிகமாக பிள்ளைகளோட நேரத்தை செலவு பண்ணுங்க. அவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை காட்டுங்க. நீங்க போதும். அவங்க கூட உங்களோட நேரத்தை செலவு பண்ணி அவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க அவங்க கண்ணில் காட்டுங்க. அவங்க பார்த்தாங்கன்னா செஞ்சிருவாங்க. உங்ககிட்ட அவங்க என்ன பார்க்குறாங்களோ, எப்போ பார்த்தாலும் அம்மா சமைச்சிட்டே இருக்கிறாங்க, பொண்ணு சமைக்கும். எப்போ பார்த்தாலும் அம்மா படிச்சுட்டே இருக்கிறாங்க, பொண்ணு படிக்கும். எப்போ பார்த்தாலும் அப்பா சண்டை போட்டே இருக்கிறாரு, பையன் சண்டை போடுவான், பொண்ணு சண்டை போடும். எப்போ பார்த்தாலும் அம்மா அப்பா கொஞ்சினே இருக்கிறாங்க, பிள்ளைங்களும் ஒருத்தர் கொஞ்சிக்குவாங்க. ஒரு சில வீட்டில் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இருந்தாங்கன்னா, சில வீட்டுகளில் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுக்கினே இருக்கும் குழந்தைங்க. என்ன காரணம் கேட்டால் அவங்க அப்பா அம்மா அதை சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சில வீட்டுகளில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க கொஞ்சினே இருக்கும், அவங்க அப்பா அம்மா அதை சொல்லி கொடுத்துருப்பாங்க. என்னத்தை பார்க்குறாங்களோ அதை செய்வாங்க.
அவங்க ஒரு ஜெராக்ஸ் பிரிண்டர் மிஷின் மாதிரி வச்சுக்கலாம். குழந்தைங்களா ஜெராக்ஸ் காப்பின்னு சொல்லுவேன். அப்பா அம்மாவும் ஜெராக்ஸ் எடுத்து வச்சிருக்கிறாங்க, வேற எதுவுமே கிடையாது. எனவே குழந்தையை மிக எளிதாக வளர்க்கலாம். அப்படி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது, என்னால் முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதுக்கு முழுக்க முழுக்க கர்த்தருடைய கிருபை வேணும். அதுதான் பாயிண்ட்டு. இதெல்லாம் அந்த கர்த்தருடைய கிருபையினால் கிடைத்த வார்த்தைகள் தானே தவிர நான் என்னோட அனுபவத்திலிருந்து பேசுற மட்டும் நினைக்காதீங்க. என்னை ஆவியானவர் வழிநடத்தி குழந்தைகள் மீது எனக்கு அக்கறை இருந்தபடினாலே, என் மூலமாக கர்த்தரை இதை உணர்த்துறபடினாலே, இன்றைக்கு என்னிடத்துல வருகிற ஒரு 10-12 வயசுக்குள்ள இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்குமே அவனுடைய இன்னர் ஐன்னு சொல்லி இருக்கிறவங்க பைபிள்ல, உள்ளானம் கண்ணு மனக்கண் பைபிள்ல, அவங்க என்கிட்ட வர எல்லாருக்குமே ஜெபம் பண்ணி அவங்களோட மனக்கண்களை திறந்திருக்கிற கர்த்தர் என் மூலியமாக குழந்தைகளுக்கு மாபெரும் அற்புதங்களை செய்து வருகிறார். தொடர்ந்து உங்களோட பிள்ளைகளுக்கும் இப்படிப்பட்ட அதிசயங்களையும் அற்புதங்களையும் நீங்கள் அனுபவிக்க வேண்டும், அடைய வேண்டும் என்று நினைத்தால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து வீடியோ பாருங்க. கர்த்தர் உங்களோடு பேசுவார். கர்த்தருடைய வருகை மிக மிக சமீபம். கிட்டத்தட்ட 2030க்குள்ள கர்த்தர் வந்தாருன்னா ஆச்சரியப்படுறதுக்கு எந்த விதமான விஷயமும் இல்லை. இந்த வருஷமே வரலாம். நீங்க பேசி முடிக்கிறீங்கள, செல்போன் நான் பேசி முடிக்கிறேன்ல, இந்த வீடியோ பார்த்து முடிக்கிறீங்களா, இப்போ கூட வரலாம். ஆனால் ஆயத்தமா இருங்க. நீங்க மட்டும் போனா பத்தாது, உங்க பிள்ளைங்களே வரணும். அப்படின்னா என்ன செய்யணும்? தொடர்ந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.